லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்னைக்கு ஒரே இடத்துலேருந்து 3 ஜெர்சி ரக மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த 3 மாடுகளோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடுங்க. மாடு வந்து கன்று போட்டு 2 நாட்கள் ஆகிறதா சொல்கிறாங்க. நல்ல நீட்டு போக்கா நல்ல உடல் வளத்தில் இருக்கக்கூடிய மாடு. மடி வந்து உள்மடி மாடு, பெண் கன்று வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சொல்லி தவிர எதுவும் கிடையாது. மாட்டுக்கிட்ட தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கறக்க பிடிக்கிறதுக்கு ரொம்பவே மாடு வந்து நல்லா இருக்குது. மடி வந்து அடைச்ச மடியாக தான் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. இருந்தாலும் கறவைத்திறன் இந்த தலையீத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 13லேருந்து 15 லிட்டர் கறவைத்திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல உடல் வளம், மடியும் நல்ல அடைச்ச மடியாக மாடு வந்து எடுத்திருக்குங்க. தொங்கு மடி வந்து கிடையாது. ஒரு பெண் கன்றோட இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. தண்ணி தீவனத்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சுழித்தவரும் இல்லாத மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கு ஒரு 13லேருந்து 15 லிட்டர் கறவைத்திறன்லாம் இந்த மாடு தாராளமாக எடுத்து கொடுத்துரும். தீனி கொடுத்து நல்லா பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. ஒரு ஜெர்சி ரக மாட்டில் கொஞ்சம் கிராஸ் ப்ரீடாக இருக்கிறதுனால பாலில் ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட்டும் இருக்கும். பால் வந்து நல்லா ரேட்டு வந்து எடுத்து கொடுக்கும். பெண் கன்று மாடாக இருக்கிறதுனால கன்றுக்குட்டி வளர்த்தோம்னாலும் நல்ல லாபமாக ஒரு பண்ணையை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் 65,000 வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரேட்டுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. விலை வந்து அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக மாட்டை வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நேரில் போய் பார்த்தோ இல்லை வீடியோ காலில் பேசியோ ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு அட்வான்ஸ் போட்டு மாட்டை வந்து வாங்கிக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க. வாங்க, அடுத்ததாக 2 ஜெர்சி ரக மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த மாடுகளோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2 மாடுகளுமே தலையீத்து மாடுகள் தான். மாடு வந்து 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடுகள். ரெண்டுமே நல்ல ஜெர்சி ரக மாடுகள்ங்க. நல்ல கொம்பு குறியில் முக லட்சணத்தில் நல்ல கலர் பேட்சில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடுகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். பொதுவாக ஜெர்சினாலே இந்த வெள்ளை கொம்பு வந்து வந்துருங்க நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாட்டுக்கு. அது மாதிரி தான் இந்த 2 மாடுகளும் வந்து விற்பனைக்கு இன்னைக்கு வந்து வந்திருக்கு. தலையீத்து மாடுகள் தான். 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். மாடு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க நேரில் போய் பார்த்தேன் இந்த 2 மாடுகளையும் வந்து வாங்கிக்கலாங்க. நல்ல முக லட்சணத்தில் மாடு வேணும், ஒரு தலையீத்து மாடாக வேணும், இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 மாட்டையும் வாங்கி வந்து பயன்படுத்திக்கலாம். மாடு வந்து நல்ல கலர்லேயும் வந்து இருக்குது. சுழித்தவரம் எதுவும் இல்லாத மாடு. தண்ணி தீவனமும் எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்ற தரத்தில் தான் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த 2 மாடுகளுமே கன்று போடுறதுக்கு இன்னொரு 20 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே தலையீத்து மாடுகள் தாங்க. இந்த மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஏத்தாப்பூர்லேருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இதில் இந்த 2 மாட்டையுமே வந்து பார்த்தோம்னா ஒரு மாடு 65,000 இன்னொரு மாடு விலை 60,000 வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய ரேட்டுமே வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. விலை வந்து அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக மாட்டை வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த 3 மாடுகளுமே ஒரே இடத்துல இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. நான் 2-3 ஜெர்சி மாடு வந்து பார்த்துட்ருக்கேன். அதுவும் தலையீத்து தரத்திலே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 மாடுகளும் இருக்கக்கூடிய இடத்த போய் விசிட் பண்ணி பார்த்து 3 மாடுகளில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரியும் அவைலபிள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வேணும்னா கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.